அம்மா கண்ணே என்ன இட்லிக்கு தக்காளி குழம்பு வைக்கலாம். எப்போ உருளைக்கிழங்கு குருமா அந்த குருமான்னு வச்சு இன்னைக்கு போர் அடிச்சிருச்சு. அதனால தனியாக தக்காளி பழத்தை இன்னைக்கு ஒரு வேற மாதிரி வைக்கிறேன். ஓகே, அதுக்கு என்ன பண்ணுறீங்க? எண்ணெய் ஊற்றுறேன், கடலெண்ணெய் ஊற்றுறேன். ஓகே, ஊற்றிட்டுனா இட்லி தோசைக்கு தோசை. ஓகே, இட்லி தோசை. எண்ணெய் ஊற்றியாச்சு. அடுத்தது கடுகு போடுறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. பொரிக்கும்போது கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. கடுகு வெடிச்சிருச்சா? அடுத்தது வெங்காயம் போடுறேங்கண்ணே. போடுங்க. சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயமா? பெரிய வெங்காயம் பாரு, சின்ன வெங்காயம் பாரு என்ன. ஓ சரி. அப்புறம் பச்சை மிளகா 2 போடுறேன். பச்சை மிளகா 2? ஆமாம். அதாவது அது காரத்துக்கு அந்த மாதிரி போட்டுக்கலாம். நமக்கு 2 மிளகா போடுறேன். ஓகே, வரமிளகா ஒரு நாள் போடலாமா? போடலாம், நம்ம இஷ்டமா. வரமிளகாயும் போடலாம், பச்சை மிளகாயும் போடலாம். பச்சை மிளகா போட்டால் அது ஒரு டேஸ்ட்டு. இந்த இங்கேயே கத்தி எடுத்துங்கம்மா. சரி வேண்டாம். அப்புறம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டேஸ்ட்டு. எனக்கு பச்சை மிளகா போட்டால் பிடிக்கும். அதனால் பச்சை மிளகா போடுறேன். 2 மிளகா போடுறேன். இதுக்கு ஒரு 4 மிளகா போட்டால் தான் காரம் கணக்காக இருக்குது. நம்ம வீட்டில் குட்டி காரங்காரன்னு கட்டி பிடிச்சிருக்கு. ஆமாம். அதுக்காக கறிவேப்பிலை போட்டுக்கலாம். ஓகே. கறிவேப்பிலை நல்லா வெங்காயத்தேவை விட்டுன்னு தக்காளி போட்டுக்கலாம். என்ன தக்காளி அரிஞ்சிச்சிங்களா? அரிஞ்சு வச்சுருக்காங்க. சரி, இந்த மாதிரி அரிஞ்சிச்சிங்களா? சர்க்கலாம். எப்பவுமே இது எங்கள் அம்மாவோட ஸ்பெஷல். தக்காளி வந்து குழம்பு வைக்கிறதுனா இந்த மாதிரி எப்பயுமே சர்க்கிளாக தான் அரிஞ்சு வைப்பாங்க. இதுதான் எங்கள் அம்மாவோட ஸ்பெஷலே இதுதான். ஏனுங்கம்மா? நான் என்னைக்குமே எது செஞ்சாலும் இப்படி தான் அறிவேன். ஓகே, வெங்காயம் சேர்ந்துக்கிறது என்ன, தக்காளி போடலாம். சரி போடுங்க. தக்காளி ஓகே. தக்காளி ஒரு 5 தக்காளி போட்டுருக்கேன். 5 தக்காளி போட்டுக்கிறீங்களா? நல்லா பெரிய தக்காளியாகவே இருந்துதான் 5 தக்காளி போட்டுருக்கேன். ஓகே. தக்காளி கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு தக்காளி நல்லா வேகும். ஓ சரி, ஸ்டார்டிங்லேயே போட்டுருணும். ஆமாம். ஓகே. அடுத்தது மஞ்சள் தூள். ஓகே. இது நல்லா வேவிட்டு அதுக்குள்ள பொட்டுக்கடலை, பச்சை கிராம்பு, சோம்பு, அவ்வளோதான். பொட்டுக்கடலை, தேங்காய் வைக்கிறோமா? தேங்காய் வேண்டாம். தேங்காய் தேவையில்லை. பொட்டுக்கடலை குருமானத்தை தேங்காய் வைக்கணும். இதுக்கு தேங்காய் போடக்கூடாதா? பொட்டுக்கடலை, பட்டை, கிராம்பு, சோம்பு போட்டு மிக்சியில் போட்டு அடிச்சுக்கிட்டு வரையா? அடிச்சுட்டு வந்துட்டா? சரி, சரி, நான் போட்டு கொடுக்குறேன். இது அது போட்டுறீங்களா? போட்டுறேன். சரி, இல்லை இது பொட்டுக்கடலை போடுறீங்களாங்கம்மா? பொட்டுக்கடலை வெறும் பொட்டுக்கடலை போடுறதுனால கொஞ்சம் சேர்த்து போட்டோம்னா குழம்பாகும். ஓ, இவ்வளோ போடணுமா? அவ்வளோ போடணும். ஓகே, பொட்டுக்கடலை. அப்புறம் அடுத்தது பட்டை. சும்மா அந்த வாசத்துக்கு டேஸ்ட்டுக்கு 2 பட்டை வச்சா போதும்னு வச்சுக்கோங்க. இந்த ஓகே. பட்டை கிராம்பு. பட்டை போட்டுட்டுனா கிராம்பு 3 போடுறேன். ஓகே. சோம்பு. பட்டை, கிராம்பு, சோம்பு. இந்த ஓகே.
அவ்வளோதானா? இதை நல்லா நைஸாக அரைச்சி பொடி பண்ணிட்டு வந்துட்டா? பொடி பண்ணிக்கலாம். ஓகே, சரி நான் வந்துட்டு அப்புறம் வீடியோ எடுக்கிறேன். இது என்னாச்சு? அதான் தக்காளி வெந்துக்கிட்டு தண்ணி ஊற்றுறோமா தேவையில்லையா? கொஞ்சம் தண்ணி ஊற்றுறோம், அப்போ தான் நல்லா வேவு. இப்படி வணங்கினா பத்தாது, தண்ணி ஊற்றி மூடி வச்சிட்டோம்னா நல்லா வேகும். இப்போ கொஞ்சம் அடுப்பை குறைச்சி வச்சிருக்கிறேன், பூரா வைக்க. ஓகே, வெயிட் பண்ணிட்டா இல்லை அரைச்சிட்டு வந்துட்டா? கொண்டே அரைச்சிப்போம். சரி, ஓகே. ஏனுங்கம்மா வெந்துருச்சா? வெந்துருச்சுன்னு தண்ணி ஊற்றி வேக வச்சிங்களா? தண்ணி ஊற்றி வச்சங்க இல்லைன்னா தண்ணி ஊற்றுனீங்களா? பார்க்கவே இல்லை நீங்கள் ஊற்றுனது. வெந்துருச்சா? வெந்துருச்சு. இந்த வந்து நல்லா இப்படி கடைஞ்சோம்னு வச்சுக்கோ, நல்லா தோல் இல்லாமல் நல்லா இதாட்டு ஆயிரும். குண்டால கடைஞ்சதான் நல்லா கடை விட்டுருக்கு. நல்லா கடை விட்டுருக்கு. அப்புறம் இதில் வைக்கிறது வந்து சில்வருக்குங்கிறதுனால நல்லா கடை விடாதுன்னு வச்சுக்குவேன். வலிக்கிக்கிட்டு அகலமா இருக்குது இல்லை கண்ணு, அதனால கடை விடாது. சரி, நாம பார்த்து செய்யறது தானே. செஞ்சா இன்னும் 2 சுத்து சேர்த்து சுத்தினா அவ்வளோதான். அது எங்க போகுது? நீங்க கடையில அழகா கடையிறீங்கம்மா, கையை அழகா வச்சு அழகா கடையிறீங்க. கடையணும். ஓரளவுக்கு நல்லதான், நல்லா வந்துட்டு பாரு. அதனால நாம கொஞ்ச நேரம் 1 நிமிஷம் சேர்த்து கடைஞ்சோம்னா நல்லா கடை விட்டு போயிடும். நல்லா கடை விட்டு அப்பதான் குழம்பு வந்து நல்லா இருக்குன்னு வச்சுக்குவேன். இல்லைன்னா தக்காளி பழம் தனியா இது தனியா இருக்கும். ஆமா ஆமா. நல்லா கடைஞ்சோம்னா தான். அவ்வளோதான். இப்போ என்ன போட்டிருக்கிறீங்க? மஞ்சத்தூள், உப்பு மட்டும்தான். வெங்காயம், மிளகா. இல்லை, அது எப்பயும் போடுற போதும். வெங்காயம், மிளகா, தக்காளி, மஞ்சத்தூள், உப்பு, அது மட்டும் போட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சிருக்கிறீங்க. கடை விட்டுச்சு இல்லையா? நல்லா கொஞ்சம் கடை விட்டு மற்ற ஊற்றோம்னா குழம்பு நல்லா இருக்கு. இல்லைன்னா தக்காளி தனியா. ஆமாம், குழம்பே ஒரு டேஸ்ட் வராது குழம்பு. நல்லா கடைஞ்சாதான் குழம்பு டேஸ்ட் வரும். போதுமா? போதுமா? போதும் பாரு. ஓகேம்மா, ஊரில் கடை விட்டுருச்சுங்கம்மா. ஓகே, அடை பெஞ்சிட்டு தான் இருக்குதா? சிம்மில் வச்சுருக்கிறேன், கொஞ்சமாக வச்சுருக்கிறேன். கையில் ஆவி அடிக்கிட்டு கொஞ்சமாக வச்சுருக்கேன் வச்சேன். இது அவ்வளோதான் இதுக்கு வேலை. நீ அடுத்து என்ன பண்ணணும்? நான் அதெல்லாம் பொடி பண்ணிட்டு வந்துட்டேன். நான் பொட்டுக்கடலை இதெல்லாம் பொடி பண்ணிட்டு வந்துட்டியா? இது குண்டாவில் போட்டு கரைச்சி ஊற்றுவோம். இந்த இது நல்லதான் நைஸ் பவுடர் பண்ணிட்டு வந்துட்டு போதும். போதும், நல்லா நைஸாக இருக்குது. ஓகே, தண்ணி ஊற்றி கண்டி எடுக்கிறேன். கண்டியில் அப்படி இருக்கிறீங்களா? கண்டி ஏன் அப்படியே ஓட்டனா கட்டி போயிடு. இது நல்லா கரண்டி போட்டு தண்ணியாட்ட ஊற்றணும்னு வச்சுக்கோ. நல்லா கொதிச்சு வரும்போது கரெக்டாக வந்துடும். அவ்வளோதானா? இது அவ்வளோதான். அப்புறம் ஒரு இட்லிக்கு இன்னும் 2 இட்லி சேர்த்து சாப்பிட்லாமா அப்படின்னு. இந்த வேலை ஈஸி, டேஸ்ட்டும் அதிகம். சீக்கிரம் வேலை முடிச்சிடலாம். சிம்பிளாக முடிச்சிடலாம் மாட்டேங்குது. ஆமாம், வேற எல்லாம் எந்த பொடியும் போட தேவையில்லை. கொத்தமல்லி போடணுமா? அதெல்லாம் தேவையில்லை. அதெல்லாம் எதுவும் தேவையில்லை. நம்ம வாசத்துக்கும் டேஸ்ட்டுக்கும். ஆனால் தேங்காய் அரைச்சி போடுறதுல கொத்தமல்லி தூள் போடுவோம். ஏன்னா அது கொத்தமல்லி தூள் போட்டு வைக்கிறது ஒரு டேஸ்ட் குருமா. கொத்தமல்லி தூள் இல்லாத அரைச்சி ஊற்றி வைக்கிறது இது ஒரு டைப்பு. அது ஒரு டேஸ்ட்டு. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டேஸ்ட்டு. இப்போ இது ஒரு டேஸ்ட்டு. நல்லா கரைச்சிட்டுனா இப்போ பாரு ஊற்றுறோம் பாரு. கட்டி இல்லாமல் பாரு. ஓகே, தண்ணி நிறைய. அவ்வளோதானா? ஆமாம், பச்சை வாசம் போகிற வரைக்கும் கொதி வந்தால் போதும். ஏனுங்கம்மா? இங்கே ஓகே, பச்சை வாசம் போகிற அளவுக்கு கொதி வந்தால் இந்த கடலையோட பச்சை வாசம் போயிடணும். அவ்வளோதான், குழம்பு அவ்வளோதான். ஏனுங்க, வேறு எதுவும் பண்ண தேவையில்லை. சைடில் வெங்காயம் இருக்குது. சீக்கிரம் வச்சிடலாம் மாட்டேங்குது. இது சீக்கிரம் வச்சிடலாம், டேஸ்ட்டாகவும் இருக்கும் குழம்பு. தண்ணி ஊற்ற ஒன்று கொதி வராது. பூரிக்கு நல்லா இருக்குமாங்கம்மா? பூரிக்கு இது நல்லா இருக்குங்க. நல்லா இருக்கு. பூரிக்கு நல்லா இருக்கு. அப்புறம் இட்லி, தோசை, பூரி எல்லாத்துமே நல்லா இருக்கு. ஏனுங்கம்மா? நல்லா இருக்கு. அவ்வளோதான்.
மூடி வச்சிட்டோம்னா இங்கே பார்த்துக்காம கொஞ்சம் எடுத்து அப்படியே மேலே இந்த பதத்தில் இருக்குது. இந்த பதத்தில் இருக்குது இப்போ. ஆ அப்புறம் கொதிக்கணுமில்ல, கொதிச்சதுன்னா போட்டுக்கல் அப்படி கல்லாட்ட ஆயிருமே, கெட்டியாக ஆகிடும். தண்ணி ஊற்றலாமா? வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். ரொம்ப தண்ணி ஊற்றி ரொம்ப நேரம் வந்தாலே அது ஒரு மாதிரி டேஸ்ட். ரெண்டு கொதி விட்டு ஆஃப் பண்ணா போதும். ஃபுல்லாக நல்லா கொதிக்கணுமா? பச்சை வாசம் போகணும். அந்த குழம்பு நம்ம பார்த்துக்கு வரணும். சரி ஓகேங்கம்மா, சரி கொதிக்கிட்டோம். அப்பா அம்மா இங்கே பாருங்க, இட்லிக்குமே இதுக்கும் பார்த்தாவே சூப்பராக இருக்குதுங்கம்மா. இன்னும் சாப்பிட்டு டேஸ்ட்டு. ஓகே ஓகே, சரி சாப்பிட பார்த்து டேஸ்ட் சொல்கிறேன். அப்பா சூப்பராக இருக்குது. தோசைக்கு பூரிக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்குது. எனக்குமா பூரிக்கும் நல்லா இருக்குது, தோசைக்கும் நல்லா இருக்குது, இட்லிக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது.